கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். I warmly welcome each and every one of you for the Sunday worship service in the name of our Lord and Savior Jesus Christ. வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதத்திலே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி. The Lord is my shepherd, I shall not be in want. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகள் இருக்கிறதா, குறைகள் இருக்கிறதா? நம் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும் வரையிலும் எதை குறித்தும் கவலைப்படாமல், கலங்காமல், திகையாமல் நாம் கடந்து செல்வோம். ஏனென்றால் நம்முடைய மேய்ப்பன் எல்லா தேவைகளும் சந்தித்து நம்மை வழிநடத்துவார். ஆமென். வாருங்கள், நாம் எழுந்து நின்று ஆரம்ப ஜெபம் செய்து நாம் ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். Come, let us rise and look to God in prayer. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய மேய்ப்பராய் இருந்து உம்முடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நீர் வெளிப்படுத்தி எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். இந்த நாளிலும் குடும்பமாய் நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஆண்டவரே உம்முடைய சமாதானம், ஆண்டவரே தொடர்ந்து இந்த ஆராதனையிலே ஆண்டவரே, இதோ ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளும், எங்களுடைய எதிர்பார்ப்பும், எங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களும் கர்த்தர் நீர் கொடுத்து எங்களோடு பேசும், எங்களை இடைப்படும். ஆண்டவரே, உமக்குரிய ஆராதனையை, உமக்குரிய கனத்தை, ஸ்தோத்திரத்தை, பாடல்களை நாங்கள் சந்தோஷத்தோடு உற்சாக மனதோடு செலுத்த எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்களை ஒப்பு கொடுத்து, ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் நின்ற வண்ணமாக மாறி மாறி வாசத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நான் இல்லை, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே.
எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதுங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. சேராபீன் தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த மகிமையை உடையாக அணிந்துள்ள மகத்துவ சேராபீன் தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த மகிமையை உடையாக அணிந்துள்ள மகத்துவ பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவேன். பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவேன். நாம் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். எப்பொழுது சிந்தினோம், எதற்காக சிந்தினோம், அவை ஒவ்வொன்றையும் அவர் நினைவில் வைத்திருக்கிறார். பதிலும் அளிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு நல்லவர். தழும்புள்ள கரங்களினாலே காயங்கள் ஆற்றிடுவீரே. தழும்புள்ள கரங்களினாலே காயங்கள் ஆற்றிடுவீரே. கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல்லவரே.
எலியாவின் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது சேராவின் தூதர்கள் தங்கள் முகத்தை மூடி தம்முடைய பாதங்களை 2 செட்டைகளால் மூடி உம்மை பார்ப்பதற்கு கூட தகுதி இராதவர்களாக உம்மை பரிசுத்தர் 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 என்று தொழுதார்கள். சுத்தர்கள் தொழுதிடும் நாமம் பரலோக தகப்பனின் நாமம். சுத்தர்கள் தொழுதிடும் நாமம் பரலோக தகப்பனின் நாமம். ராஜ்யம் வல்லமை கனமும் உமக்கே சொந்தமாகும். ராஜ்யம் வல்லமை கனமும் உமக்கே சொந்தமாகும். பாத்திரர் நீரே பரிசுத்தர் நீரே ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே. பாத்திரர் நீரே பரிசுத்தர் நீரே ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவே. சேராபீன் தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த மகிமையை உடையாக அணிந்துள்ள மகத்துவ சேராபீன் தூதர்கள் போற்றிடும் பரிசுத்த மகிமையை உடையாக அணிந்துள்ள மகத்துவ பாத்திரர் நீரே பரிசுத்தர் நீரே ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவே. பாத்திரர் நீரே பரிசுத்தர் நீரே ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவே. பாத்திரர் நீரே நீரே பரிசுத்தர் ஸ்தோத்திரம் பாடி உம்மை புகழ்வேனப்பா புகழ்ந்திடுவே. பாத்திரர் நீரே பரிசுத்தரே ஸ்தோத்திரம் பாடியே புகழ்ந்திடுவே. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும்.
பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we need your presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம்ப்பா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாப்பா. எங்கள் மத்தியில உலாவிடும் ஆண்டவரே. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. அப்பா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் ஆண்டவரே. எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீர் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். வாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்படியே நாம் ஜெப சிந்தையோடு கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நாம் தொடர்ந்து ஆராதனை செய்வோம். நன்றி நன்றி, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் உடையவரே, நன்மை செய்கிறவரே, நன்மைகளின் நாயகனே, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் வாக்கு கொடுத்தவர், நீர் வாக்கு மாறாதவர். இதோ ஆண்டவரை நினைப்பதை வேண்டுவதை காற்றிலும் அதிகமாய் நீர் செய்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் இருக்கிற வரையிலும், எங்களுடைய வலது பக்கத்தில் நிழலாய் நீர் இருக்கிற வரையிலும் எதை குறித்தும் நாங்கள் பயப்படும், எதை குறித்தும் நாங்கள் கலங்கோம் திகையோம். ஏனென்றால் உலகத்தில் இருப்போனிலும் எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் நீர் பெரியவர். அப்பா, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர், எல்லாவற்றையும் நீர் செய்து நடத்தி முடிப்பீர். உமக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்திற்கு இதோ உமக்கு பிள்ளைகளாய், உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே, விசேஷமாக ஆண்டவர் இந்த நேரத்திலும் எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்டர்ஸ்டேட் டிராவல் பேன் ஆண்டவரே அப்லிஃப்ட் பண்ணிட்ட பிறகு ஆண்டவரே, அநேக வாகனங்கள் புறப்பட்டு அநேகர் ஆண்டவரே தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்கிற இப்படி பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்கள் தேசத்தின் மேல் நீர் மிகவும் கிருபையாய் இருந்து இன்னும் பாதுகாப்பை நீர் கர்த்தர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால மறுபடியுமாக கோவிட் கேசஸ் அதிகரிக்காதபடிக்கு
இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்கள் தேசத்தையும் உம்முடைய இந்த தேசத்தின் மக்களையும் பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் மூடி மறைத்துக் கொள்ள, உம்முடைய செட்டைகளின் மறைவிலே நீர் மூடி மறைத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் தேசத்திலே ஆண்டவரே இதோ ஆண்டவரே நன்மையான காரியங்களை நாங்கள் காணும்படியாக நாங்கள் செய்யும். இதனால் இன்னும் பெரிய பாதிப்பு வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் எல்லாரும் இந்த மலேசிய தேசத்தில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கவனமுள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்களை தொடர்ந்து நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, அரசாங்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த கோவிட் காரியத்தை சரியான முறையிலே கையாளுவதற்கு அவர்களுக்கு வேண்டிய கிருபை ஞானத்தை நீர் கர்த்தர் கொடுத்து வழிநடத்தும். தேவையான எல்லா ரிசோர்ஸஸ் கர்த்தர் நீர் கொடுத்து வழிநடத்தும். பொருளாதார தேவையை கர்த்தாவே எங்கள் தேசத்திலே நீர் சந்தித்து உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்க, படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க, தொடர்ந்து ஆண்டவரே எல்லா ஆண்டவரே டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் கோத்ரு பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே எங்கள் தேசத்தில் மக்களுடைய சிந்தனை இறுதிய நிலைமை மாறுவதற்கு, மென்டல் ஹெல்த் ஆண்டவரே நல்ல நிலைமைக்கு வருவதற்கு கர்த்தராகிய தேவன் உம்முடைய பிரசன்னத்தின் மூலமாய், உம்முடைய வார்த்தையின் மூலமாய், உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் நீர் சமாதானத்தையும் அன்பையும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நீர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் தேசத்தில் எப்பொழுதும் நிரம்பி இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் சபைகள் இந்த கடைசி காலத்திலுக்கு ஆண்டவரே அறிந்து உணர்ந்து அதற்கு ஏற்ற பிரகாரமாய் வாழுவதற்கு மனவாட்டியாகிய சபை உம்முடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்துமாவோடும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாதபடி உமக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் வாழ, வேதம் கற்றுக் கொடுக்கிற பிரகாரம் நாங்கள் வாழ, எங்களுக்காக ஜீவனையே கொடுத்த இயேசுவே உம்மை நோக்கி பார்த்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்மை கண்டவர்கள், உம்மை பார்க்கிறவர்கள், உம்மை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள் அன்று நீ சொன்னீரே, உமக்கு நன்றி. அப்படியாக ஆண்டவரே எங்களுடைய சபையும் ஆசீர்வதியும். எங்களுடைய சபையிலே வியாதிஸ்தர்களுக்காக விசேஷித்த விதமாய் ஜெபிக்கிறோம். பலவினர் சுகவினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மேலும் சுகமளிக்கு வல்லமை இப்பொழுது இயேசு நாமத்தில் நீர் அனுப்புவீராக. உம்முடைய விடுதலை கரம் இயேசு நாமத்தில் அவர்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதியின் நுகத்தடியை கர்த்தர் இயேசு நாமத்தில் உடைத்து போடுவீராகப்பா. நீர் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு பலவீனமாய் இருக்கிறவர்கள் மேல் உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை, ஒரு பலன் உடைய பிள்ளைகளை நிரப்பி தாங்கி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாய் எங்களுடைய சபையில ஒருவருடைய விசுவாசமும் குறைந்து போகாதபடி கஷ்டமான கடினமான பாதையை நாங்கள் கடந்து செல்லும் பொழுதும் கூட நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களை கைவிடவில்லை அப்பா. அப்படி தாய் தகப்பனும் கைவிட்டாலும் நீர் எங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவன் என்று நாங்கள் வாசிக்கிறோம் வேதத்தில். அதன் பிரகாரம் எங்களை சேர்த்து கொண்டு, எங்களை அணைத்து கொண்டு, எங்களை தேற்றி கொண்டு இருக்கிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய உள்ளங்கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர். நன்றி. இதோ எங்களை கண்மணியை போல காத்து வருகிறீர். உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை ஆராதனை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிறங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று உலகத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலும் நாம் நின்ற வண்ணமாய் வேத வாசிப்புக்குள்ளாய் கடந்து செல்வோம். அதன் பிறகு நம் சத்தியத்தை உற்சாக மனதோடு சந்தோஷமாக கேட்டு நாம் பலப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God bless you.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் பாருங்கள், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க நாம் பலப்படுவோம். நம்முடைய சிந்தனைகளை, இருதயங்களை நாம் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். லெட் அஸ் ப்ரே. எங்களை நேசிக்கிறவரையும் நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேளையிலும் உடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசும். நீர் பேசுகிற தேவன், உடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு இடைப்படும். ஆண்டவரே, அன்றென்று உள்ள அப்பத்தை, ஆகாரத்தை எங்களுக்கு நீர் தந்து உம்முடைய வசனத்தை நாங்கள் பிடித்து கொண்டு கற்றுக்கொண்டு நாங்கள் வாழ எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய வசனத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தி கொண்டு வாழ எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். இந்த நேரத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலும் கூட with God's presence we are significant. கர்த்தருடைய பிரசன்னத்தின் மூலமாய் நாம் விசேஷித்தவர்கள் என்ற தலைப்பிலே யாத்திராகமம் 33வது அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 17 முடிய ஒரு சில காரியங்கள் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். I'll be sharing a few things from the book of Exodus chapter 33 verses from 12 to 17. 3 காரியங்கள் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். குவிக்லி நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக இந்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. There are many things in the chapter 33, but quickly ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் சொல்லி உங்களை பலப்படுத்த, நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய பிரசனம் மிக மிக நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமாய் காணப்படுகிறது. இங்கே அந்த பகுதியிலே இப்படியாக சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். முதல் காரியம், இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற முதல் காரியம் என்ன என்று சொன்னால், காட்ஸ் ரெஃப்யூசல். கர்த்தர் வேண்டாம் அல்லது முடியாது என்று சொன்ன காரியத்தை நம்ம பார்க்கிறோம். காட்ஸ் ரிஃப்யூசல் ஆன் வாட்? தேவன் எதை வேண்டாம், எதை முடியாது என்று சொன்னார் என்று ஒரு சில காரியத்தின் மூலமாக நம்ம பார்ப்போம். இன்றைக்கு எடுத்தப்பட்ட பகுதியிலே விசேஷித்த வசனம் எது? த கீ வேர்ஸ் எது என்றால் 15வது வசனம். verse 15 is the key verse for this passage. அதில் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று மோசே தேவனை நோக்கி ஒரு மன்றாட்டு அல்லது ஒரு விண்ணப்ப ஜெபம் செய்கிறதை பார்க்கிறோம். Moses was pleading to God for his presence. He is telling to God, God, do not make us move or do not bring us here from here without your presence. உம்முடைய பிரசனம் இல்லாமல் எங்களை இங்கிருந்து கொண்டு போகாதீர்கள் என்று மோசஸ் தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை நம்மால் பார்க்க முடியுது. ஏன் இன்றைக்கு மோசஸ் அப்படி ஜெபிக்கிறார் என்று சொன்னால், இட் இஸ் பிகாஸ் இன் ஃபர்ஸ்ட் 3 verses, இந்த அதிகாரம் 33வது அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே என்ன தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தால், என்ன சொல்லியிருந்தார்? அவர் சொன்னார், நான் உங்களோடு கூட வருவதில்லை, உங்களுக்கு முன்பதாக நான் தேவ தூதரை அனுப்புவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். God said to the Israelites that he will not go with them, but he will send an angel before them. அதை நம்மால பார்க்க முடியும். வசனம் 33வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். God was telling to people of Israel that he will not go with the people, ஜனங்களோடு மக்களோடு தேவன் போக மாட்டார் என்று சொன்ன ஒரு காரியம். அப்ப தேவனுடைய பிரசன்னம் அங்கே இல்லை, தேவன் கூட செல்ல மாட்டார் என்று தேவன் சொன்ன பிறகு இங்கே மோசஸ் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக இப்ப கேள்வி என்ன என்றால், ஏன், why God said or why God refused to go with these people? இந்த மக்களோடு, இந்த ஜனங்களோடு கர்த்தர் தான கூட இருந்து நடத்தி வந்தாரு. இப்போ இவ்வளவு நேரம் காலம் நடத்தி வந்தவர் ஏன் திடீரென்று தேவன் சொல்ல வேண்டும்? why God suddenly had to say that no, I'm not going to come with you, my presence is not going to be with you, and I'm going to send an angel before you. why God has to tell that to the people? ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, God is in that same verse 3, God is giving the reason why he would not go with his people. தமிழ் எப்படியாக போட்டு இருக்கிறது, நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். God
gave them the reason why he would not go with them. It is because they are stiff-necked people. அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருக்கிறார்கள். And further he said that if God would go with them, then they would be destroyed because of their disobedience. கடவுள் சொல்றாரு, நான் உங்களோடு வந்தனா நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஏன் வரமாட்டேன்? ஏன்னா நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஒருவேளை நான் உங்களோடு கூட நான் வந்தனா என்னுடைய கோபத்துல உக்கிரத்துல என்ன செஞ்சிருவேன்? ஒரு நொடியில உங்களை நான் அழித்து விடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். So அதனால God is refusing his presence to be with his people. ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஒரு ஜனங்களாய் இருக்கிறதை கர்த்தர் பார்க்கும் பொழுது மிகவும் வேதனைப்படுகிறார். இந்த மக்களோடு கூட நான் எப்படி இருப்பேன், இந்த ஜனங்களோடு கூட நான் எப்படி இருப்பேன் என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டு, நான் உங்களோடு கூட செல்வதில்லை, எனக்கு பதிலாக ஒரு தேவதூதனை நான் அனுப்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். See, our God is a holy God and he would not tolerate their sinful deeds of disobedience. இன்றைக்கு கீழ்ப்படியாமையான பாவ வாழ்க்கையை அல்லது பாவ கிரியையை தேவன் ஒரு காலம் பொறுத்து கொள்வதில்லை. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தமானவராக இருக்கிறார். விசேஷமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது their sinful disobedience was not occasional but habitual. It was not accidental but willful. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம் அல்லது கீழ்ப்படியாமை ஒகேஷனல், என்னைக்காவது ஒரு நாள் கீழ்ப்படியாம போறாங்க, அப்படி இல்லை. இட் இஸ் அவங்க வந்துட்டு ஹேபிச்சுவலா, அது அவங்களுடைய ஹேபிட். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது அவங்களுடைய ஹேபிட் மாதிரியே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். And it is not accidental. அதாவது திடீர்னு தடுமாறி நான் தப்பு செஞ்சிட்டேன், தடுமாறி நான் பாவம் செஞ்சிட்டேன், ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலும் நான் செய்துட்டேன், அப்படி ஆக்சிடென்டல் போல இல்லை. தெரிந்தே துணிகரமாய் வில்ஃபுல்லாக அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாய் கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு ஜனங்களாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நிச்சயமாய் கர்த்தருக்கு ஒரு வேதனையை கொண்டு வருகிறதாக இருக்கும். எப்படின்னா, ஆண்டவர் வந்துட்டு சொல்றாரு, நான் கட்டளையை கொடுப்பேன், கட்டளையை கொடுக்குறேன், நீங்க கீழ்ப்படிங்க. இப்ப மக்கள் எல்லாம் எப்படி வாழ்றாங்க? இந்த ஜனங்கள், நீங்க என்ன கட்டளை வேணாலும் கொடுங்க, நாங்க எப்படி வாழ்றோமோ அப்படிதான் நாங்க வாழ்வோம். This is our habit. We are living this life with willful, மனசார நாங்கள் அப்படி வாழ்கிறோம் அப்படின்னு தேவனுடைய கட்டளையும் கற்பனையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத ஒரு மக்களாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And with this, in the past, God strongly rebuked them many times, but they persisted in their ways. இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தோடு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது தேவன் பழைய ஏற்பாட்டிலே இதற்கு இந்த 33வது அதிகாரத்திற்கு முன்பதாக பல இடங்களிலே இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமலும் தேவனை குறித்து முறுமுறுத்தவர்களாகவும் காணப்பட்டார்கள். அது குறித்து தேவன் அவர்களை கடிந்து கொண்டும் இருக்கிறார். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கல, ஆனால் நான் சொல்லிட்டு அதனுடைய பாகங்களை நான் கொஞ்சம் விவரித்து சொல்றேன். Exodus chapter 14 verse 11 and 12, யாத்திராகமம் 14, 11, 12 இந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, செங்கடல் இரண்டாக பிளக்க போகிற அந்த ஒரு தருணத்தில் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது முறுமுறுத்து கொண்டுதான் இருந்தார்கள். they were grumbling at that point of time. அவங்க சொல்றாங்க, நாங்க எகிப்தில் இருந்தாலும் அங்க நாங்க செத்திருப்போம், இப்போ நீங்க இங்க கொண்டு வந்து ராணுவ கையில எங்களை சாவடிக்க கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. And then அதே யாத்திராகமம் 15வது அதிகாரம் 23, 24 வசனம், Exodus 15, 23 and 24 இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மாராவின் கசப்பான தண்ணீரை குறித்து பேசப்படுகிறது. the bitter water of Mara. அந்த இடத்துல தண்ணி தாகத்தோடு இருக்கிறாங்க, தண்ணி குடிக்க பார்க்குறாங்க, ஆனால் தண்ணி ரொம்ப கசப்பா இருக்கு. அங்கேயும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் தேவனை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் பிறகு 16வது அதிகாரம் வசனம் 2, 3 அது யாத்திராகமம் Exodus 16 verse 2 and 3 அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பசி உண்டாயிற்று, அங்கேயும் சாப்பாடு மன்னாவினால் போஷிக்கிற ஒரு சம்பவம். அப்ப அங்கேயும் சாப்பாடை குறித்து அவர்கள் சொல்றாங்க, நாங்க எகிப்தில் இருந்திருந்தா கூட நல்லா சாப்பிட்டு அங்கேயே நாங்க வாழ்ந்திருப்போம், எங்களை இங்க கொண்டு வந்து வனாந்தரத்துல பட்டினியா போட்டுட்டீங்க இப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களிலே தேவனை குறித்து, தேவனுடைய பிரசன்னம் கூட இருந்தும், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தும், கர்த்தரை நம்பாமல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவர்களை குறித்து, தேவனை குறித்து முறுமுறுத்து கொண்டே அவர்கள் வந்தார்கள். இறுதியாக ஒரு கட்டம் வந்துச்சு. 32வது அதிகாரம், அதாவது 33க்கு முன்ன உள்ள அதிகாரம் 32 வசனம் 7 to 9 வரைக்கும் வாசிச்சு பாருங்க.
அந்த வசனம் கோல்டன் காஃப், அதாவது அவர்கள் சீனாய் மலையின் கீழே மோசஸ் மலையின் மேலே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை ஆயத்தம் பண்ணினி, இந்த கன்றுக்குட்டியை தான், இந்த தேவன் தான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது தேவனுடைய கோபம் மிகவும் எழும்பினதாய் காணப்பட்டது. God was really angry with these people. அப்பொழுதுதான் முதல் இந்த 32வது அதிகாரத்துல தான் முதல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நல்ல ஒரு பேர் வாங்குறாங்க. என்ன தெரியுமா? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்ற பேர் அவங்களுக்கு வந்ததே இந்த 32வது அதிகாரத்துல தான். ஏன்னா God was seeing them from the beginning. ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு வராரு, கூட இருக்கிறாரு, எல்லா நேரத்திலையும் கூட இருக்கிறாரு. ஆனால் அந்த ஜனங்கள் கிரம்பல் பண்ணிக்கிட்டு கீழ்ப்படியாம இன்னும் பாவ காரியத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். கடைசியில் 32வது அதிகாரத்தில் பார்க்குறாரு, இந்த கன்றுக்குட்டியை செய்தோன்னே கடவுள் பார்த்தாரு, இந்த ஜனங்கள் நம்ம பொதுவாக நம்ம பேச்சு வாக்கில் சொல்லுவோம்ல, எவ்வளவு சொன்னாலும் ஏறலையா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்த மாட்டாங்க அப்படின்ட்டுன்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த 32வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். என்னென்னா கடவுள் பார்க்குறாரு, எல்லா சூழ்நிலையும் தாண்டி எவ்வளவு சொன்னாலும் இந்த மக்களுக்கு புரிய மாட்டுது, எவ்வளவு சொன்னாலும் இந்த மக்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க, எவ்வளவு சொன்னாலும் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லி மிகவும் வேதனைப்பட்டு தான் 33வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்த அதிகாரத்தில் நான் பார்த்துட்டேன், இந்த மக்களை பார்த்துட்டேன், இந்த ஜனங்களை பார்த்துட்டேன், ரொம்ப வணங்கா கழுத்து உள்ளவர்களா இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நான் இவங்க கூட வரமாட்டேன். எகிப்து தேசத்திலிருந்து வந்தது முதல் இவங்களோட கூட இருந்தேன், எல்லா அற்புதங்களும் நான் செய்தேன், எகிப்துல செஞ்சேன், செங்கடலை பிளந்தேன், தண்ணீரை, கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றினேன், மன்னாவினால் போஷித்தேன், இவ்வளவு எல்லாத்தையும் செய்தும் கூட இந்த ஜனங்கள் இன்னும் கீழ்ப்படியாமல் பாவ வாழ்க்கையிலேயே எனக்கு விரோதமாகவே நின்று கொண்டு இருக்கிறார்கள். இவங்களோடு கூட அடுத்து நான் வந்தனா இவங்களை நான் ஒரு நொடியில் அழிச்சிருவேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, similarly we cannot expect a holy God to be present with us if we carry on in our sinful ways of disobedience. இன்றைக்கு நாமும் கூட பாவ வாழ்க்கையிலே, ஹேபிச்சுவல் சின், பாவ வாழ்க்கையிலே நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆண்டவரே, நான் இப்படிதான் வாழ்வேன், நீங்க வசனத்துல என்ன வேணாலும் போதிங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன் அப்படின்று நாம் ஏதோ ஒரு காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்து இருந்தோம் என்று சொன்னால் நாம் தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. We cannot expect God's presence to be with us when we carry on with our sinful lifestyle, with the disobedience. We can turn around and say, நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தானே இருக்கிறாரு, அவர் நம்மை விட்டு விலக மாட்டாரே அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். நாம் பாவம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், 1 தெசலோனிக்கேயர் 5:19 சொல்லுகிறது, we quench the spirit, ஆவியை நாம் அவித்து போடுகிறோம் என்று சொல்லுகிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம், எபிஷியன்ஸ் chapter 4:30 இப்படியாக சொல்லுகிறது, do not grieve the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லுகிறது. அப்ப இதெல்லாம் நடக்கும் பொழுது என்ன ஆகிறது? Eventually we are making, when we practice a sinful lifestyle, we are making God's presence inactive in our life or depart from our life. நம்முடைய வாழ்க்கையை விட்டு தேவ பிரசன்னம் விலகுவதற்கு முக்கிய காரணம் நம்முடைய பாவம் காணப்படுகிறது, நம்முடைய கீழ்ப்படியாமையாய் காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்போம், நம்மை நாம் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். இன்றைக்கு தேவ பிரசன்னம் நம்மை விட்டு விலகுவதற்கு எது காரணமாக இருக்கிறது? நம்ம பேசுகிற வார்த்தைகள் தேவ பிரசன்னம் நம்மை விட்டு விலகுவதற்கு காரணமா? நம்ம யோசிக்கிற காரியங்கள், நம்ம இருதயத்தில் எழும்புகிற எண்ணங்கள், யோசனைகள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய கிரியைகள், let us examine ourselves. What are the things or things of disobedience, கீழ்ப்படியாமையின் காரியங்கள்? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அல்லது கடவுள் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரா, மகனே மகளே, இந்த விஷயத்துல நீ இன்னும் தொடர்ந்து இப்படியாய் நீ எனக்கு பிரியமில்லாமல் கீழ்ப்படியாமல் துணிந்து செய்து கொண்டு இருக்கிற, அதனால் என்னுடைய பிரசன்னத்தை நான் உன்னோடு கூட வைக்க போறதில்லை. I'm not going to be with you, I'm not going to journey with you.
உன்னோடு கூட நான் பிரயாணம் பண்ண போறதில்லை, உன்னுடைய வாழ்க்கையில நான் பிரயாணம் கூட வரப்போவதில்லைன்ற ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்வாரா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். ஆனால் கர்த்தருடைய பிரசனம் நம்மோடு கூட இராதபடிக்கு பாவம் என்றைக்குமே ஒரு தடையாகவே இருக்கும். யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விட வேண்டிய காரியங்கள் எது, அதை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் எது, அதற்கு நாம் கீழ்ப்படிய முயற்சி எடுப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். இது முதல் காரியம். இரண்டாவது, நம்பர் 2, இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில இரண்டாவது பாயிண்ட் நான் சொல்கிறேன், an obedient relationship, கீழ்ப்படிதலுள்ள உறவு என்று இரண்டாவது காரியத்தை நான் சொல்ல இருக்கிறேன். So the people lost God's presence but not Moses. ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போனார்கள், ஆனால் மோசஸ் இழந்து போகவில்லை. அதுதான் இன்னைக்கு நம்ம இரண்டாவது பார்க்க போகிறோம். Moses had developed an intimate relationship with God. மோசஸ் தேவனோடு ஒரு நெருங்கின உறவை அவர் புதுப்பித்து பலப்படுத்தி கட்டினவராய் காணப்பட்டார். 11வது வசனம், நீங்க இந்த 33வது அதிகாரம் 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, the verse says like this, the Lord would speak to Moses face to face as one speaks to a friend. ஒரு நண்பன் பேசுகிறது போல தேவன் மோசஸோடு முகமுகமாய் பேசினார் என்று வசனம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். God then said, அதன் பிறகு கடவுள் சொல்றாரு 14வது வசனத்துல, my presence will go with you and I will give you rest. என் பிரசனம் உன்னோடு கூட செல்லும், என் சமூகம் உன்னோடு கூட செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று 14வது வசனத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். Initially God Seth would not go with his people, but now he is saying that his presence will go with Moses. ஆரம்பத்தில் தேவன் சொன்னார், மக்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து, என்னுடைய பிரசனம் இந்த மக்களோடு செல்லாது. ஆனா இப்ப அதே அதிகாரத்துல இங்க 11வது வசனத்துல 14வது வசனத்துல மோசஸை பார்த்து சொல்றாரு, என் சமூகம் உன்னோடு கூட போகும், நானும் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. விசேஷமாக 32வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா அதுல ரொம்ப ஒரு அருமையாக கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் என் கோபம் இவர்கள் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். God even said that he would destroy the people and make Moses into a great nation. இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து மோசஸ் மூலமா ஒரு சந்ததியை, ஒரு 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 தேசத்தை கர்த்தர் உண்டுவாக்குவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். All these words towards Moses show that God is more pleased to have his presence with Moses than the people. இந்த வசனங்களை வாசிச்சோம். 11வது வசனம், 33, 14வது வசனம், தென் 32, 10வது வசனம். இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும் பொழுது கடவுள் மக்களோடு, ஜனங்களோடு அவருடைய பிரசனத்தை வெளிப்படுத்துவதை காட்டிலும் மோசஸோடு தன்னுடைய பிரசனத்தை அதிகமாக வெளிப்படுத்த ஆசைப்படுகிறார், விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வாய், ஏன், என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, it is because from the day Moses met God in the burning bush, he was an obedient servant with an intimate relationship with God. Moses அந்த எரிகிற செடியிலே தேவனை பார்த்த அந்த நாளிலிருந்து, தேவனோடு அந்த ஒரு என்கவுண்டர் தரிசித்த அந்த நாளிலிருந்து இதுவரையிலும் மோசஸ் தேவனோடு ஒரு நெருங்கின ஒரு உறவு கொண்ட ஒரு மனிதனாகவும், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர் சொல்லுகிற எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறதை அப்படியே செய்கிற ஒரு ஊழியக்காரனாகவும் ஒரு மனிதனாகவும் அவர் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். Moses was tasked with great job to bring the people from Egypt and lead them to promised land. மோசஸ்க்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்தார். பேர்னிங் புஷ்ல பேசும் பொழுது, அந்த எரிகிற செடியில தேவன் பேசும் பொழுது ஒரு பெரிய பொறுப்பு, இஸ்ரவேல் ஜனங்களில் நீதான் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வரணும், நான் கொடுக்கிற கானான் தேசத்திற்கு, வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறாரு. And from that day onwards Moses was very careful to obey God's command in the service. அவருடைய ஊழியத்திலே, அவருடைய அந்த பயணத்திலே கர்த்தர் சொல்லுகிற எல்லா காரியத்தையும்
கவனமாய் கேட்டு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். With his obedient and close relationship with God, he was even very bold to request God's glory and even entertain, and God even entertain his request by showing his back, for no one can see his face. பகுதியில் பார்க்கும் பொழுது தேவனுக்கும் மோசஸ்க்கும் மிகவும் ஒரு நெருங்கின உறவு இருந்தது. God and Moses had very intimate relationship, and with this relationship, இந்த உறவோடு மோசஸ்க்கு ஒரு தைரியமே வந்திருக்கிறது. என்ன கேட்கிறாரு கடவுள்கிட்ட? ஆண்டவரே, உங்களை நான் பார்க்கணும். God, I want to see your glory. Show me your glory என்று சொல்லி தைரியமா எப்படி கேட்க முடியுது? இன்றைக்கு நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு ஆண்டவரே உங்களை நாங்கள் பார்க்கணும், God we want to see அப்படின்னு நம்ம பொதுவாகவே கேட்க மாட்டோம். மோசஸ் ரொம்ப தைரியமாக கேட்குறாரு. எந்த அடிப்படையில், எதை வைத்து அவர் கேட்குறாரு? அவருக்கும் தேவனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருங்கின உறவு. அந்த நெருங்கின உறவின் அடிப்படையிலே கடவுளை பார்த்து கேட்குறாரு, தேவனை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே உங்களுடைய மகிமையை எனக்கு காட்டுங்க. இதில் கடவுள் தேவன் மோசஸை பார்த்து, என்ன நீ என்னை பார்த்து இப்படிலாம் கேட்குற, இப்படிலாம் நீ என்கிட்ட கேட்கக்கூடாது, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லலை. God would even entertain மோசஸ் ரிக்வெஸ்ட். மோசஸ் கேட்ட அந்த ஒரு மகிமையை நான் பார்க்கணும்னு கேட்ட அந்த ஒரு கேள்வியை கூட, ஒரு விண்ணப்பத்தை கூட கர்த்தர் பார்ஷலி நிறைவேற்றினார். எப்படி என்றால், முழுமையாய் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தாமல் தேவனுடைய பின்பகுதியை மாத்திரம் பார்ப்பதற்கு கர்த்தர் அந்த மகிமையை வெளிப்படுத்தினார். அந்த ஒரு கிருபையை மோசஸ்க்கு கொடுத்தவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, Moses knew that obedience to God was the key for an intimate relationship with him, and only that would ensure God's continued presence. மோசஸ்க்கு நன்றாக தெரியும், என்ன தெரியும்? தேவனுக்கு பிரியமாய் கீழ்ப்படிந்து நல்ல நெருங்கின ஒரு உறவு அவரோடு வைத்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய பிரசனம் என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் தொடர்ச்சியாக இருக்கும் என்பதை நன்றாக மோசஸ் அறிந்து கொண்டார். அதன் போல தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு நெருங்கின ஒரு உறவு கொண்ட மனிதனாய் அவர் வாழ்ந்தார். தேவ பிரசனம் மோசஸோடு இருந்தது. Today we desire more of God's presence in our life. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறோம். We expect God to be with us. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். But the question is how we try to experience that. எப்படி நாம் அதை, அந்த தேவ பிரசன்னத்தை ருசி பார்க்க முயற்சி எடுக்கிறோம்? எப்படி நாம் தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம்? How are we trying, or what are the things that we do to attain or to achieve God's presence to be always with us? Of course, எதையும் செய்து எதையும் சாதித்து நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தை அப்படியே புடுங்கி வாங்கிக்க முடியாது. We cannot pull God's presence. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் தானாய் நம்மோடு கூட வருகிறது. We cannot expect to experience with continuous and willful sinful lifestyle. நிச்சயமாக தேவனுடைய பிரசன்னத்தை பாவ வாழ்க்கையில இருந்து கொண்டு தேவ பிரசன்னம் என்னோடு இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. We cannot expect God to be with us, His presence to be always with us in a continuous way while we live a sinful lifestyle, while we disobey God in so many areas. பல சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கையில பல பகுதிகளில் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டு, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டு, தேவன் என்னோடு இருக்கணும், தேவர் எனக்காக இருக்கணும், ஆண்டவருடைய பிரச்சனை என்னோடு இருக்கணும்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, நாம் எதிர்பார்க்க முடியாது. அது முதல் காரியம். We also cannot expect to have God's presence through others' prayers. பிறருடைய ஜெபத்தின் மூலமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கிரியை செய்யணும். தேவனுடைய பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும், பிறருடைய ஜெபத்தின் மூலமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியும் நாம் எதிர்பார்க்க முடியாது. We cannot expect, through a pastor's prayer, through the servant of God's prayer, we cannot expect God's presence to be always with us. ஒரு போதகருடைய ஜெபத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு ஊழியருடைய ஜெபத்தின் மூலமாகவோ தேவ பிரசனம் எப்பொழுது நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது.
we cannot expect through our parents' prayer God's presence to be always with us. நம்முடைய அப்பா அம்மா எனக்காக ஜெபிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் என்னோட கூட இருப்பாரு. என்னுடைய போதகர் எனக்காக ஜெபிக்கிறாரு, அதனால கடவுள் என்னோட எப்பொழுது இருப்பாரு. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லீடர், ஆவிக்குரிய தலைவர் எனக்காக ஜெபித்துக்கிட்டு இருக்கிறாரு, அதனால கடவுள் தேவன் எப்பொழுது என்னோட கூட இருப்பாரு. என்னுடைய மென்டோர் எப்பொழுது எனக்காக, ஆலோசகர் எப்பொழுது எனக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால கர்த்தர் என்னோட கூட இருப்பார் என்று சொல்லி பிறருடைய ஜெபத்தை சார்ந்து நாம் தேவனுடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்க முடியாது. To experience God's continued presence in our lives, we ourselves must build an intimate relationship with God through our obedience. பிறருடைய ஜபத்தை சார்ந்து தேவ பிரசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. கருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிப்பதன் மூலமாய், நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாய், நாம் தேவனுடைய வசனத்தை தியானித்து அதன்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதன் மூலமாய், தேவனோடு ஒரு தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருப்பதன் மூலமாக தான் தேவ பிரசனம் நம்மோடு கூட இருக்கும். மற்றவர்களுடைய ஜபத்தினாலேயோ அல்லது மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினாலேயோ தேவ பிரசனம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்தால் நாம் தவறாக எதிர்பார்க்கிறோம். we are wrongly expecting God's presence to be with us when we want it through others' prayers. It is wrong. இன்னைக்கு நம்ம ஜெபிச்சாதான் கர்த்தருடைய பிரசனம் நம்மோடு இருக்கும். நாம் வேதத்தை வாசித்து தியானித்து அதற்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுத்தால் தான் கர்த்தருடைய பிரசனம் நம்மோடு இருக்கும். இன்னைக்கு அந்த பிரசனம் நம்மோடு இருக்க நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். Today let us make a decision, a commitment that God, I want God's presence. தேவ பிரசனம் எனக்கு வேண்டும், தேவ பிரசனம் எப்பொழுது என்னோடு இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தருக்காக நான் கீழ்ப்படிவேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவருடைய பிரசனம் என்னை விட்டு விலகுகிறது. சங்கீதம் 51 நம்ம வாசிக்க முடியும். தாவீது அழகாக இந்த ஜெபத்தை, பாவம் செய்த பிறகு இந்த ஜெபத்தை சொல்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் இந்த பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு நம் பாவ வாழ்க்கையை விட்டு, கீழ்ப்படியாமையை விட்டு கர்த்தருடைய பிரசனத்தை நாடி தேடி, எப்படி மோசஸ் சொன்னாரோ, ஆண்டவரே உம்முடைய பிரசனம் வராம எங்களை அனுப்பாதீங்க மோசஸ் சொன்னாரோ, அதே போல இன்னைக்கு நாமும் கர்த்தருடைய பிரசனத்தை தனிப்பட்ட ஜெபத்தின் மூலமாய், வேத வாசிப்பின் மூலமாய், கர்த்தருடைய ஊழியத்தை எடுத்து செய்கிறது மூலமாய், ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மூலமாய் கர்த்தருடைய பிரசனத்தை நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது சொல்லி நான் கடந்து சொல்கிறேன். 13 significant with God's presence. தேவ பிரசன்னத்தின் மூலமாய் நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், இதை பார்க்கும் பொழுது இது எப்பொழுது நடக்கிறது? This incident took place after the sin of golden calf. அதாவது இந்த 33வது அதிகாரத்தில் இந்த சொல்லப்பட்ட வசனங்கள், இந்த சம்பவங்கள்லாம் எப்பொழுது நடக்குது என்றால் 32வது அதிகாரத்தில் அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை வார்ப்பித்து அந்த பாவத்தை செய்த பிறகு நடக்கிறது. இப்போ இந்த பாவத்தை செய்துட்டாங்க, கடவுள் நிச்சயம் ஒரு கடினமான காரியத்தை அவர்களை தண்டித்தார் என்று சொல்லி, கோபப்பட்டார் என்று சொல்லி நம்ம இதெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பட் ஈவன் then in verse chapter 33 God did not deny his promise to the forefathers. 1வது வசனத்தில் 33:1 நம்ம வாசிக்கலாம். இந்த பாவம் செய்த பிறகும் கூட தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மறுதலிக்கவில்லை. அவர் சொல்றாரு, என்னுடைய ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் சொல்றாரு. ஆண்டவர் சொல்லி இருக்கிற இந்த ஜனங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன், இவங்க வணங்கா காலத்துள்ள ஜனங்கள், இவங்க இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு கானான் தேசமா வேணாம், இந்த ப்ராமிஸ் லேண்ட் வேணான்னு கடவுள் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, கோ 1வது வசனத்தில் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுவேன், போங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். At the same time God did not deny his protection. அவருடைய பாதுகாப்பையும் இந்த ஜனங்களுக்கு மறுதலிக்கவில்லை, பாதுகாப்பும் கொடுக்கிறார். He sent his angel to drive out the Canaanites.
2வது வசனத்துல வாசிக்கலாம், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பதாக அனுப்பி கானானியர், எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், ஏவியன், எபூசியனை துரத்தி விடுவேன் என்று சொல்றார். So God is also providing protection. He is not denying the promise. He is not denying the protection என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர்கள் என்னதான் தவறு பண்ணியிருந்தாலும், என்னதான் குறைகள் குற்றங்கள் பண்ணியிருந்தாலும், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திலிருந்து அவர் மாறல. 2வது அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் பொழுது அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் கொடுக்கிறார். இப்ப கேள்வி என்னன்னா, கடவுள் தான் இவ்வளவு கொடுக்கிறாரே ஆசீர்வாதம். God is still holding on to his promise. கடவுள் அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சிருக்கிறாரு, அதை கொடுக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு போற பாதையில் அவர் எல்லா தடையிலிருந்தும் பாதுகாப்பு, ஒரு தூதனை அனுப்பி பாதுகாப்பு கொடுக்கிறாரு. இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றும் கூட இதுல விசேஷம் என்னன்னா, it was not sufficient for Moses to carry on his journey. அது மோசஸுக்கு போதுமானதாக இல்லை. ஆண்டவரே, நீங்க வாக்குத்தத்தத்தை கொடுக்குறீங்க, நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க, ஆனா எனக்கு பத்தல அப்படின்ற அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். All these were not sufficient for Moses to carry on his journey. Despite having God's promise and protection, Moses wanted God himself to be present in their journey. தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் பாதுகாப்பை கொடுத்தாலும் மோசஸ் என்ன எதிர்பார்க்கிறாரு? இந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் நீர் பெரியவர், நீர் எங்களோடு வர வேண்டும். We want you to be with us. He even challenged God not to send them without his presence. 15வது வசனம் 33:15 நம்ம பார்க்கிறோம், கடவுள்கிட்ட அவர் ஒரு சவாலோடு ஜெபிக்கிறார். என்ன சொல்றாரு? உங்களுடைய பிரசனம் இல்லைன்னா எங்களை அனுப்பாதீர்கள் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Moses did not settle for God's blessings. அதான் ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுல, நீங்க வந்தா என்ன, வரலனா என்ன, எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம், எங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க தான் நிறைவேற்றுறீங்களே, நீங்க வரலனா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோசஸ் இருந்திருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களும் இருந்திருக்கலாம். Moses and Israelites could have moved on with the blessings God gave, but Moses earnestly desired for God himself, the one who gives the blessings. ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் மேல் மோசஸ் மிகவும் வாஞ்சை உள்ளவனாயிருந்தான். மோசஸ் மிகவும் தாகமுள்ளவனாயிருந்தான். His eyes were set on the giver of the blessings and not on the blessings itself. மோசஸுடைய கண்கள், பார்வை எங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது? ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் மேல் அவன் பார்வையை வைத்திருந்தான், ஆசீர்வாதத்தின் மேல் அல்ல. Not on the blessings but on the giver of blessings. நீங்க இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட வர்றது போல இருக்காது. இந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் நீங்க தான் முக்கியம், நீங்க தான் எங்களோடு கூட வரணும், உங்க பிரசனம் தான் எங்களோடு கூட இருக்கணும் என்று சொல்லி அவன் மிகவும் தேடினவனாய், வாஞ்சித்தவனாய், ஜெபித்தவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். It is not the blessings that we receive from God makes us significant. இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம் நம்மை விசேஷித்தவர்களாய் ஆக்குவதில்லை. சில நேரங்களிலே நம்ம நினைத்து கொள்ளலாம், அவர்களுக்கு ஒரு சிலருக்கு நல்ல வீடு, நல்ல காடி, நல்ல வேலை, நல்ல குடும்பம், நல்ல சொத்து சுகம், நல்ல பணம் இருக்கும் பொழுது, இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி உலகம் சில சமயம் அந்த ஒரு பார்வையில பார்க்கும். ஆனால் வேதம் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை காட்டிலும் it is God who makes us distinct from the world by his presence. அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை காட்டிலும் நம்மை விசேஷித்த விதமாய் காட்டுவது தேவன். அவர் நம்மோடு கூட இருப்பதுதான் நம்மை விசேஷித்தவர்களாய் காண்பிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கிறது நம்மை விசேஷித்தவர்களாய் காட்டுவதில்லை. ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் நம்மோடு கூட இருப்பதுதான் நம்மை விசேஷித்தவர்களாய் காட்டுகிறது. Having so many blessings without God means nothing in our lives and we will be insignificant. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்து சுகமும் நமக்கு இருந்தாலும் தேவன் இல்லை என்றால் நாம் விசேஷித்தவர்களாய் இருக்க முடியாது. தேவன் இல்லை என்றால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வீணாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவே யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக சொல்லி இருக்கிறார். Jesus said once in John
chapter 15 verse 5, apart from me you can do nothing. என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Today who or what we want more in our life. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதை அல்லது யாரை அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேடுகிறோம், வாஞ்சிக்கிறோம்? It is the blessings or the one who bless us. ஆசீர்வாதத்தையா அல்லது ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை நாம் அதிகமாய் ஏங்குகிறோமா, எதிர்பார்க்கிறோமா? அவருடைய பிரச்சனை என்னோடு இருக்கணும். ஆண்டவரே நீங்க வரலன்னா பரவாயில்ல, ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுத்து விடுங்க, அது போதும் அப்படின்னு இருக்கிறோமா? இல்ல ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது பத்தாது, எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமா? டுடே டியூ டு கோவிட் the need for survival has greatly increased. இன்னைக்கு கோவிட் நிமித்தமாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு மனிதனுடைய தேவையான காரியங்கள் அதிகரித்து இருக்கிறது. The world is not satisfied with the blessings they receive. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது பத்தாம திருப்தி அடையாமல் போகிறது. They want more and more. அவர்களுக்கு இன்னும் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாத அளவுக்கு போய் கொண்டு இருக்கிறது. That is the reality. அதுதான் உலகத்தினுடைய மனித வாழ்க்கையினுடைய உண்மை. எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாததாய் காணப்படுகிறது. No blessings can satisfy human. எந்த ஒரு ஆசீர்வாதமும் ஒரு மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம், ஒருவர் மனிதனுடைய எல்லா தேடல்களுக்கும் ஒரு திருப்தியை, ஒரு பதிலை கொடுக்க முடியும். It is the Savior Jesus Christ who gave his life for our salvation. நம்முடைய ரட்சிப்புக்காக, நமக்காக உயிரை கொடுத்த நம்முடைய ஆண்டவர் இயேசு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முழுமையை, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம், ஒரு நன்மையை அவர் நமக்கு கொடுக்க முடியும். அவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் கூட நமக்கு அதை காட்டிலும் அவர் நம்மோடு இருப்பது தான் மிக சிறந்ததாக இருக்கிறது. Only he can satisfy us and only his presence can make us significant. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக சூழ்நிலைகள் மத்தியிலே கடந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்மை நாம் ஆராய்ச்சி செய்து கேள்வி கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கு உலகத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இன்னைக்கு உலகத்திலே நாம் விசேஷித்தவர்கள், இன்றைக்கு உலகத்திலே நாம் மிகவும் மேன்மையாய் கருதப்படுகிறவர்கள் என்பதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய சொத்தோ சுகமோ ஆசீர்வாதமோ அல்ல, தேவ பிரசனம், தேவன் தாம் நம்மோடு கூட இருப்பது மாத்திரம்தான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு நம் ஆசீர்வாதத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆசீர்வதிக்கிறவர் என்னோடு கூட இருந்தா போதும், எனக்கு சொத்து இல்லை, எனக்கு சுகம் இல்லை, நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் எனக்கு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு அது போதும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் உலகத்திலே மிக பெரிய சிறந்த ஆசீர்வாதம், நம்மை விசேஷித்தவர்களாய் காணக்கூடியது எது என்றால் தேவ பிரசன்னம் மாத்திரம்தான். It is the presence of God that makes us special, that makes us significant and distinct us from the world. உலகத்திலிருந்து விசேஷித்தவர்களாய் நம்மை காட்டுவது, நாம் வாழ முடியும் என்றால் அது தேவ பிரசன்னத்தினால் மாத்திரம்தான். இன்றைக்கு அந்த பிரசன்னத்தை நாம் தேடுவோம். அந்த பிரசனம் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். Only that presence can do wonders in our life. நம்முடைய வாழ்க்கையில் முடியாது என்று இருக்கிற காரியத்தையும் முடிக்கிறது என்றால் அதுவும் தேவ பிரசனம். பாதை இல்லை, வழி இல்லை, ஆனால் அங்கே பாதையை உண்டு பண்ணுகிறது என்றால் அது தேவ பிரசனம். இன்றைக்கு அநேகருக்கு கிடைக்காத சந்தோஷம், சமாதானம் இன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது என்றால் அது தேவ பிரசனம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்ற பெயரில் பெற்றுக்கொள்கிறது எல்லாமே தேவ பிரசன்னத்திலே தான் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனால் கவலைப்படாதீங்க. உங்களோடு கூட இருக்கிற தேவன், அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும் வரையிலும் இழந்து போனதை இரட்டிப்பாய் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அமேன், அமேன். ஒருவேளை ஆசீர்வாதம் இருக்கு, ஆனால் தேவ பிரசன்னத்தை நாம் இழந்து போகிறவர்களாய் காணப்பட்டால், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்து நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்து தேவ பிரசன்னத்தை இழக்கும் தருணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்து let us examine our life. We need to examine
My dear people of God, if we are about to lose our blessings, that's not a problem, because God's presence can add more blessings in our life. But we are about to lose God's presence in our life, then that's the dangerous thing. Let us examine, let us reconsider our walk with God, and let us come back to God. And the Lord will restore our relationship, our blessings and His presence with us. அவர் நம்ம மனம் திரும்பி அவரிடத்துல வரும் பொழுது தேவன் மறுபடியுமாய் அவருடைய பிரசன்னத்தை கிருபையினுடைய வாழ்க்கையில நடத்தி செல்ல அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. எங்களை நேசிக்கிறவர் அப்பாவுக்கு நன்றி. இந்த வேலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசி இடைப்பட்டதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே விசேஷமாய் காணப்படுகிறது. நாங்கள் இன்றைக்கு விசேஷித்தவர்கள் என்றால் அது எங்களுடைய திறமையோ, எங்களுடைய ஞானமோ, எங்களுடைய கல்வியோ, எங்களுடைய ஆசீர்வாதமோ அல்ல. உம்முடைய பிரசன்னம்தான் எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறது. நன்றி. அந்த பிரசன்னத்தை நாங்கள் இழந்து போகாமல், எங்களுடைய பாவத்தினால், எங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே நாங்கள் இழந்து போகாமல், அப்பா, நாங்கள் மனம் திரும்பி மறுபடியுமாய் கீழ்ப்படிதலோடு உம்முடைய சமூகத்தில் வந்து எப்பொழுதும் நல்ல ஒரு உறவிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கர்த்தர் கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கர்த்தரில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோ. கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோ. அப்பானும் கூப்பிடப்பண்ணும் ஆவியால நிரப்பப்பட்டோம். அப்பானும் கூப்பிடப்பண்ணும் ஆவியால நிரப்பப்பட்டோம். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். சாவுக்கெதுவான நம் சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றார். சாவுக்கெதுவான நம் சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றார். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில்
மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் உயர்த்தி பாடு. நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். வாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இறுதியாக எழுந்து நின்று இறுதி ஜெபம் ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நம்ம கடந்து செல்வோம். கர்த்தரை நாம் ஆராதித்தோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டும், தசம பாகங்கள் காணிக்கைகள் ஆன்லைன் மூலமாக நாங்கள் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், பலப்படுத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நடஸ்பிரே எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த ஆராதனைக்காக நன்றி, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி, நம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொண்டு குடும்பமாய் ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்க நான் ஜெபிக்கிறேன். தசம பாகங்கள் காணிக்கைகளில் உண்மையாக இருக்கிற ஒவ்வொரு கரங்களை குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் ஆசீர்வாதத்தை காட்டிலும் உம்முடைய பிரசன்னத்தை உம்மை அதிகமாய் தேடுகிற ஜனங்களாய் மக்களாய் நாங்கள் வாழ்ந்து, உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்ந்து, உம்முடைய பிரசன்னத்தை கீழ்ப்படியாமையினால் நாங்கள் இழந்து விடாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கவனமுள்ளவர்களாய் உம்முடைய வார்த்தையை நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பதாக வைத்து அதன்படி வாழ எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய பிரசன்னம் உம்முடைய மக்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு குடும்பம் இருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் அனைவரோடு மீண்டும் சதா காலங்களிலும் கூட இருந்து பலப்படுத்தி காத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் நாடுகிறவர்களாய் வாஞ்சிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஆசீர்வாதத்தை காற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. Again, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.